வாரணாசி டைட்டில் கார்டே உனக்கு அப்ப டைட்டில் கார்டு ஏன் அப்படிங்குது உனக்கு புரியல. டைட்டில் கார்டே தங்கி சாயம் பூசின மாதிரி தான் இருக்குது. கூட வந்துட்டு மாடு மேல வந்துட்டு இருக்காங்க. உண்மையில ரொம்ப பாடுறா. வாரணாசின்றது வந்து ஒரு ஹோலி பிளேஸ் தான் இந்தியால. அத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அப்படி வச்சிருக்கானுங்க. காரணம் ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணணும், அதை ஒத்துக்கலாம். ஆனா படம் எப்படி வருதுன்னு பார்த்தோம். நல்லா வந்து ஆனா படம் சூப்பரா இருக்கும். 2 ராமர் கோயில் இருக்குடா. யாரா நீ லூஸ் மாதிரி பேசுற? ஹிந்தி ஆடியன்ஸ் கவர் பண்ணணும், ஹிந்தி ஆடியன்ஸ் கவர் பண்ணணும். தெலுங்குல வந்து தெலுங்குல பாடுறா. தெலுங்குல படத்தை படமா பாக்க படம் இல்ல. டே வாரணாசி எல்லாம் லேட்டரா. முருகர் வரட்டும், என்டிஆர் செல்வரசன் தான் என் பேர் முருகன் உள்ள போய் வைப்புதான். இந்த படம் அப்ப அதுக்கு என்னடா பண்ணி ராமாயணம் சொல்லிட்டு படம் வருது. அது அவுட்னு நினைக்கிறேன். அது அவுட்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா மனுஷங்கன்னா நல்லா இருக்கிறாங்க, பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து ஆதி புருஷன் மாதிரி இருக்குது. இல்ல அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு எந்த நிலைமை இருக்குன்னே தெரியாது. நல்லா ராஜமௌலியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மகாபாரதம் தானே? ஆமா மகாபாரதம். அத வந்து அவன் வந்து 10 பாட்டு சுத்திட்டு இருக்கான். போயிட்டு 10 பாட்டு. ஆமா அது பெரிய கதை இல்ல அது. ஆமா அது எடுக்க ஆரம்பிச்சானா அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு அவன் ரிட்டையர்ட் ஆயிடுவான். அவ்வளவுதான். அது எடுத்து முடிப்பானே தெரியல. ஒரு நிமிஷம். இல்ல நிறைய பேரு மகாபாரதம் தான் லாஸ்ட் படம். நிறைய பேர் ஜோன் அவுட்டா இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பாட்டு மைண்ட்ல ஓடும், ஏதாவது டப்பிங் பாட்டுல அந்த மாதிரி தான் ஓடி இருக்காங்க. எனக்கு இந்த ரவி தேஜாவும் அந்த திரிஷா பாட்டு ஞாபகம் இருக்கா? மாங்கல்யம் திறத்துமா மேடே வரட்டுமா முயல் குட்டி போதுமா சிங்க குட்டி வேணுமான்னு வந்தது கில்லி பாட்டை ரீக்ரியேட் பண்ணிருப்பான். அப்படி போடுன்னு நினைக்கிறேன். அப்படி போட அது இல்ல. ஆமா ஆமா அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். யூடியூப்ல இருக்குது, எடுத்து போட்டு விடுறேன். நீங்க வந்து நாளைக்கு அசம்பிளி இருக்காடா? என்ன இங்க இதுல என்னதான் ரவி தேஜா இது என்ன படம் இது? ரவி தேஜா திருஷா எத்தனை படம் வச்சுன்னு தெரியலையா அந்த பாட்டு? அசம்பிளி. ஆமா அசம்பிளி என்ன கேட்டேன். அசம்பிளி நாளைக்கு இருக்காங்க. இருக்கும் இன்னைக்கு அண்ணா படம் நல்லா அசம்பிளி. இன்னைக்கு அசம்பிளி நல்லா இருந்துச்சு. நல்லா கலால பாத்துட்டு உண்மையில அந்த லூசு பையனை கம்னுக்கு சொல்றா உதயநிதி. அவன் கோளாறு கொடுக்காத வரையும் எல்லாமே நல்லா தான் போகுது. அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு போயிடுறான். நடுவில் ஏதாவது கேட்டு விட்டு அவனாதான் இந்த சொல்றேன். உனக்கு ஆடவும் தெரியல, பேசாம உட்காரனா கேட்கவும் மாட்ற. அந்த மாதிரிதான் அவன். இன்ஸ்பெக்டர் வருவான் தெரியுமா? கடைசியில அவன மாதிரி பேச ஆரம்பிச்சிங்களா? ஏன் ஜனநாயக இன்ஸ்பெக்டர் யாரு? அந்த ஒரு சில படங்கள் அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரி இருப்பான். இவனாடா அதான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு போயிடல. இவன் அந்த எந்த படத்துல பாரு அதான் நொட்டுவாங்க. தாய்க்கிழவி. ஆமா தாய்க்கிழவி இல்ல. உங்க வாசால சுக்மணி காப்பி தாய்க்கிழவில ஹைலைட் நான் லிட்டில் பிஸியா இருக்கேன். அதுல ஒரு செம்ம கலாய் ஒண்ணு இருக்கும்டா. அதுல அந்த யூடியூப்ல விளாக் பண்ணானு பாரு, ஃபுட் விளாக் வச்சு காசு கொடுக்காம திங்கத்துக்கு வந்துட்டான் பாரு. போற வேலை பண்ணி வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டானது எப்பன்னு சொல்லி சாப்பிட்ட பரம்பரை வருமே. நீங்க சொல்லுங்க. காலங்கலிகள் ஆகி போச்சு. இதுல இன்னொரு சீன் ஹைலைட் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல் போவானே பாத்தியா, நான் மான் குட்டி மாதிரி தும்பி ஓடிந்தவனே எப்படி கல் தெளிச்சு உட்கார வச்சிருக்கானு. மகான்ல இருப்பான்டா. ஆனா நோட்டீஸ் பண்ணல நிறைய பேரு.
மகாலே இருக்கும். மகால்ல ஏன் மினிஸ்டர் இவனை மினிஸ்டரா இருப்பானே. சாப்பிடறதுதான் எல்லாத்தையும் தெரியும். எனக்கு எல்லாம் பரவாயில்ல, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல எதிர்த்த டேபிள்ல உட்காந்து ஆரியாவும் இவனும் சாப்பிட்டு போனாங்க. ஒரு லுக் கூட வந்து தெரியுமா வந்துட்டு சோத்துல கை ரொம்ப சிரிப்பா இருக்குது. சரியான கேரக்டர் உண்மையிலேயே செம்மையா பண்றான். ஷார்பேட்டை சத்தியமாட திரும்ப வாங்கணும் போல இதை பாருங்க. ஆமா அது ஏத்தணும் திரும்ப பாக்குறேன். அது இன்னும் டச்சிங் பண்ணாம இவ்வளவு நேரமா எடுத்து டக்குன்னு பிடிச்சிட்டு வா. அடே அத பார்த்தாலே அந்த பேர்ட் வருஷம் நல்லா வரும். என்ன போல சிரிக்கிறேன். இல்ல அது ஓகே. அந்த ஒரு சீன் தானே மீதி சீன்லாம் என்னடா பைத்தியக்கார பசங்க. இல்ல அது ஒரு சீன் தானே. அதான் நீ கமெண்ட் இல்ல இல்ல அலெக்ஸ், இந்த பெரிய படத்துல சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நானு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன டேஷ கண்டுபிடிச்சீங்க? நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆதி படத்தை கூட வரும்ல, ஒண்ணுமே இல்ல. எங்கடா ஆதி அவன் நிப்பாட்டு போதும். ஆதி இல்லையாடா அவன் போயிட்டு விட்டான். சரிடா, ஏகே வந்து இவன் சங்கர் கூட உண போறானா? உண்மையா? 2 விளங்காதவனும் இல்ல. ஒருத்தன் அவுட்புட் நல்லா வரணும்னா திரும்ப ரீஷூட் பண்ணணும்னு பட்ஜெட் ஏற்றி விடுவான். இன்னொருத்தரை பத்தி நம்ம எதுக்கு சொல்றது? இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் கன்ஃபார்ம் லாஸ் ப்ரோ. டேபிள் லாஸ். எல்லாரும் டேபிள் ப்ராஃபிட் பார்ப்பாங்க, இவங்க டேபிள் லாஸ். எனக்கு மைண்ட்ல அந்த டான்ஸ் எனக்கு மைண்ட்ல அந்த டான்ஸ் ஹீரோஸ் பண்றாதா டேடி. அப்போ ஊர்ல இருக்கிற எவன பெரிய நல்ல ஆட்டக்காரனா சிக்கூட்டா போ, நானே ஆட வைக்கிறேன். அதுக்கு ஒரு சொல்லுவாங்க அது என்னமோ அதான் நம்ம தூண்டு அவ வச்சு நாட்டியம் பண்ணுவீங்க. நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நின்று அப்பயும் அந்த எல்லாத்தையும் விட அலெக்ஸ் அதான் ஹைலைட். நீ பண்ற காமெடிக்கார இந்த பின்னாடி நீங்க டேஷ் பை தான் சரி பார்க்கணும். ஏய் டேஷ் பை என்ன சொல்லாதடா, ஸ்டாலின் சொல்லுங்க. அப்பாடு தப்பான வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க. அங்கிள் சிரிப்பாருன்னு சொல்லுவாங்க. கேக்குதா? சொல்லுங்க. ஆனா சார்பேட்டா அது பெரும் பாக்குறது நல்லா இருக்கு. ஒரிஜினல் வருஷன் ஒரிஜினல் முதல்ல டப்பிங்கே உங்களுக்கு ஒரு சீன் தானா டப்பிங். இவனுங்க தான் சும்மா சொல்லுவானுங்க. அதுல விட அது எவ்வளவு சீன். டேய் படமே டெம்ப்ளேட் தான்டா. படத்தை டெம்ப்ளேட் இது. நீ ஏரியாடி கபிலா, இது நம்ம காலம். நீ தான் வாத்தியாரன்னு அந்த சைடுல படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சுல அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ். ஆமா ஓடிடி தான் காத்துக்கு நிக்கிறேன். நான் காத்துக்கு இருந்திருப்பேன்ல. இதுதான் காத்துக்கு நின்றேன். 2 வேற வருது, அது என்ன கிட்ட போறான்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. அந்த டே அந்த வாத்தியார சைக்கிள் கூட்டுவாங்க. நீதான் வாத்தியார் எனக்கு எல்லாம். வேற மாதிரி வாத்தியாரு இல்ல அலெக்ஸ், நேத்து ஒரு வீடியோ பார்த்தியா? அந்த ஜாலியா ஜிம்கான கிங்ஸ்லேயோட காலரை தூக்கி விடுவார்ல அண்ணன். எப்படி அது வந்து ஆஃப்லைன் மாஃபியா வந்து அந்த இடத்துல வேதாள கணேஷ் போட்டோ போட்டிருந்தான். தெரியும் அது இருக்கு. அதான் எப்படி இருக்கு மாமி நடனம், அதான் எப்படி இருக்கு மாமி நம்ம நடனம், த்ரில்லிங்கா இருக்கு மாமி. அவன் இன்னும் திருந்தலையாடா ஆஃப்லைன் அதெல்லாம்
இல்ல இப்போ இல்ல பழைய எல்லாம் தெரிஞ்சுட்டானுங்க எல்லாம் இது பண்ணிட்டானுங்க. அவனுங்களாம் காணவே காணமாடா. எல்லாரும் போயிட்டாங்க. அவ்வளவுதான்டா. இதுக்கு ஆமை மேல எப்படிடா வேட்டைன்னு ஏகேல ஆஃப்லைன் மாஃபியா. அதான் ஏகே இதுக்கப்புறம் ட்ரால் பண்ணா யாருக்கு? ஏதாவது படம் ஏதாவது கேவலமா பண்ணா ஊரே கலாய்க்கும், அது வேற விஷயம். ஆனா நார்மலா யாரும் கலாய்க்க மாட்டாங்க ரஜினி தவிர. ரஜினி அதை நார்மலா வாய் விடுவான். ஏதாவது அவனுக்கு படம் வருது ஈய பயத்துக்கார மாதிரி வாய் விடுவான். தனுஷ் எடுத்துப்போமே, நம்ம கூட தனுஷ் தான் நம்ம கிளாஸ் ஃபேனே வரல. ஒருத்தன் ஆமா கூட நாச்சும் கிளாஸ் வரட்டும், ஒரு ஃபன் இல்ல கண்டென்ட் பார்ப்போம். இல்ல அலெக்ஸ், நம்ம ஃபேனே ஒருத்தன் தான் பெயிண்ட் டப்பான்னு. அவன் போயிட்டான். எங்க அவன் கூட சூப்பரா பண்ணுவான். சீமான் சீமான் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, அது பாரடைஸ்ல என்ன பாட்டு? அது பாரடைஸ் வருமே, அது நானே இது பாட்டு வாயில ஏன் அது உண்மையிலேயே அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்குலாம் பாரடைஸ்? எனக்கும் எனக்கு பிடிக்கல. எனக்கு சுத்தமா எனக்கு மியூசிக்கும் பிடிக்கல, ட்ரெய்லரும் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. பட் மீதி ரிலீஸ் நான் ஏதோ பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். அது அவன் ஜடைய தூக்கி போடணும் வர்றான். இவன் சார்பட்டா படம் பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. பாத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான்டா. ஏத்தணும் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இல்ல அதுல ஒருத்த வெத்தலை போட்டி வச்சிருப்பானு ஞாபகம் இருக்கா? நான் சொல்றதும் கரெக்டுதான், என் மாமா சொல்றதும் கரெக்டுதான். ஆமாமா அதான். இல்ல வரும் பத்தியா? இல்லன்னா வெள்ளாந்து படுத்து தண்ணி குடிக்கணும்னு கஷ்டருவான். போட்டு பாரு, ரொம்ப சிரிப்பா இருக்கும். பசுபதி உட்கார்ந்து இருப்பான், அந்த சாமியாரு உட்கார்ந்து இருப்பான், பசுபதி சேர்ல உட்கார்ந்து. எல்லாரும் எங்க வாத்தியார பிடிச்சு பாக்குறீங்களா? இல்ல என்ன என் டாசி சிரிக்கிறா கீஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் யூடியூப்ல போயிட்டு அந்த அதே மாதிரி கடைசி ஒரு வாத்தியார் அவரும் நேரில் ஒண்ணு இருப்பாரு. பீடி தாத்தா செம்மையா கிழிக்கிறேன்டா. அது ஒரிஜினல் டைலாக் என்ன தெரியுமாடா? வேம்புலி உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. என்னப்பா இவெல்லாம் ஒரு ஆசை மயிர். இல்ல இந்த பாயல நம்பி ஆட்டை கேட்டு வந்த மாறிக்கிற வேம்பிலிய சரிச்சிருவேன்றான். இந்தியன் கூட இருக்கும். இந்த கண்கள் வந்து டேஷ் படங்கள் காட்ட இல்ல, டேஷ் படங்கள் பார்க்க யூஸ் ஆகும். எனக்கு இருக்கிறதுல கொடூரமான ஒரு வருஷன் இருக்குது. அது யாரா தேடி பாத்துக்கங்க. பிரின்ஸ் பத்துல அந்த ஆணியை பிடிக்கும் போது எனக்கு எல்லாம் விட சர்வைவல் தான் பிடிக்கும். ஆண்டவன் பெஸ்ட். ஐயா இல்ல நீங்க வாடா ராசபா அடி வா. கொட்டாங்குச்சி எங்க வா. பச்சை பச்சையா இருக்கு. அது கேவலமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம். நீ புடுங்கிறது பூராமே தேவையில்ல. ரொம்ப ஒஸ்டா போயிருக்கு தெரியுது. இது சார்பேட்டை வந்து காமெடியா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி. ஆனா இதுல ஒரு நிமிஷம் இல்ல ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ஃபேவரட் டெம்ப்ளேட் இருக்கு. என்னன்னா இது சிங்கம் படத்துல நீ பிரகாஷ் ராஜ் டெம்ப்ளேட் கிடையாது. அவன் தம்பி ஒருத்தவன் போலீஸ் ஸ்டேஷன்ல மொழிமான் தெரியுமா? என்ன பேசுறானுங்க, என்ன சரியான டெம்ப்ளேட். அவன் தான் இந்த இவன் சொல்லுவானே, இப்பதான் நீ நம்ம இல்ல சூர்யா கிட்ட போய் சொல்லுவானே, உதயண்ணா தம்பினா சொந்த தம்பி. ஆமா உங்க அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. ஆனா செம்ம சிரிப்பா ரெண்டா ஒரு டெம்ப்ளேட் இருக்குதான். அவன் உள்ள ஸ்டேஷன்ல வந்தோம்னா, இப்பதான் நீ நம்ம இல்ல சரியா இருக்கு திறந்து விடியா. ஆனா சிங்கம்ல ஹைலைட் என்னன்னா,
சூர்யா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்ணிருப்பான்டா குமார். ஒரே ஒரு போன் கால் பண்ணி பிரகாஷ் ராஜ், டேய் இப்படி சப்ளை ஆயிட்டடா, நீ என்ன பண்ணாலும் நீ வேலைக்கு ஆக மாட்டேன். சிரிப்பா இருந்துச்சு. அந்த நான்கு அந்த சீடுங்க அதான் உண்மையில சூர்யா ரொம்ப தெரியாது. கஷ்டப்படுவான் டீல் பண்ணப்பா, சிரிப்பா இருக்காது. இதே மாதிரிதான் இந்த அயன் பர்த்டே இருக்கு. அதான் அசாலா நீ யாருற பெருசுங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் மூடிட்டு இருக்கேன். ரீசெண்டா அந்த மாதிரி டெம்ப்ளேட் படம்லாம் வரமாட்டேன். ஒட்டுரமா காமெடி டெம்ப்ளேட்லாம் கூலி தான் எனக்கு கேட்ட கேட்டேன். கூலியா? எப்படி இருக்கீங்க? அம்மா டிசி எவ்வளோட கலெக்ட் பண்ணிச்சு படம் அது? அப்படி இருக்கீங்க அண்ணா. வேர்ல்டு ஒரு 20 கிட்ட 15 எதுவும் தாண்டி போயிடுது. அது படம் கிட்ட அவ்வளவுதான், பெரிய 50 மேல போகும். முதல்ல ஸ்டார்டிங் ஏரியா அவன் நடிக்கிறது வந்துட்டு 3 நாள்லயே அது 14 அந்த ஒரு இதெல்லாம் ரேஷியோ தாண்டதுன்னா பெரிய விஷயம் தான். அது தாண்டி போகுது. முதல்ல 10 தாண்டதே பெரிய விஷயம். ஏன் அது A+ இது A சர்டிபிகேட் தான். லோக்கி மாமா ஆனா கடைசியில இது எப்படி இதுன்னா, சன் பிக்சர் கூலிய கொண்டு போய் புதகுலி தள்ளி விட்டு அதே சன் பிக்சர்ல கம்பேர் கொடுத்து வச்சிருக்கான். ஆனா டைரக்டரா கம்பேர் கொடுக்கணும்னா அது அல்லு அர்ஜுன் படம் ஹிட் ஆயிடும். ஏன்னா அது ஹிட் ஆயிரும்டா, அது ஹிட் ஆயிரும். அதான் தெரிஞ்சது. ஏய் அல்லு அர்ஜுனுக்கும் செம்ம ஈகோட அவனுக்கும், அவனும் சும்மா இல்ல. இல்ல அவன் மாத்தி போனாலும் பரவாயில்ல. ஏன் சொல்றேன்னா புஷ்பா 2 வந்துட்டு அவன் அல்லு அர்ஜுன் இன்வால்வ்மென்ட் தெரியும்ல, அவன் லோக்கி நல்லா மாம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டானுங்க. இப்ப தெரியுதா அவரோட இன்டெலிஜென்ஸ்? லோக்கி மாம்ஸ் தான் அந்த படத்தை கோஸ்ட் டைரக்ஷனே பண்ணதுன்னு வந்து ஆரம்பிச்சுட்டானுங்க. பரவாயில்ல, அக்ஷய நடுவுல இருந்தான் பாத்தியா, இனிமே கலாக்க முடியாது லோகேஷ் எல்லாம். எது இருங்கடா போறீங்க. ஆனா இருந்தாலும் கலாய்ப்பானுங்க லோகேஷ். அதான் லோகேஷ் என்னமோ தெரியல, அவன் பேர் அட்டாச் ஆயிடுச்சு எல்லா மீன் பேஜ்லும். அது ஒரு ஆடாத ஒரு வடு மாதிரி. அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு ரூட் மாஃபியால இருந்து இப்படி நடந்துச்சுன்னா மாஃபியாக்கே ஆச்சுங்களா? நம்மளால கூட போய் காப்பாற்ற முடியும்.